உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பளில் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் நடைபெற்றது. இந்த வன்முறை தொடர்ந்து ஒரு எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை தெரிவித்தார்கள். இது திட்டமிட்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக விசாரணை கமிஷனை அந்த மாநில சட்டப்பேரவையில் இது அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனில் யாரா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தேவேந்தர் குமார் அரோரா, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அமித் மோகன் மற்றும் இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி அரவிந்த் குமார் ஆகிய கூட 3 பேர் கொண்ட ஒரு கமிஷனை அறிவிச்சிருந்தாங்க. இந்த 3 பேர் கொண்ட இந்த விசாரணை கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கை வச்சு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பளில் உள்ள ஜமா மசூதி ஹரிஹர் கோவில் விவகாரத்தில் சந்தோஷி நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது ஏற்பட்ட வன்முறை தற்செயலான மக்கள் கொந்தளிப்பு அல்ல, அது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க, மாறாக நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதை தடுப்பதற்காக முன்கூட்டியே திட்டமிட்ட ஒருங்கிணைப்பட்ட குற்ற சதியாகும் அப்படின்னு இருக்காங்க. மேலும் ஆய்வின் போது திரண்ட ஆயிரக்கணக்கான கும்பல் காவல்துறையினர் எச்சரிக்கையை மீறி கற்களை வீசி துப்பாக்கி சூடு நடத்தியும் வன்முறையில் ஈடுபட்டது. மேலும் அரசு மற்றும் தனியார் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த வன்முறையில் சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். பல காவல்துறையினர் உட்பட ஏராளமானோர் படுகாயம் அடைந்தனர். கலவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் மிளகு பொடி குண்டுகளை பயன்படுத்தி நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். மேலும் இந்த திட்டமிட்ட சதி ஒரு மாநில உளவுத்துறையின் தோல்வியை காட்டுகிறது என்று சொல்லி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். ஒருத்தர் சாதகமாகவும் ஒருத்தர் பாதகமாகவும் சொல்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமும் அந்த நீதிமன்றத்தை நீங்கள் அமல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னைக்கு துலுக்கர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பு இங்கே அமல்படுத்த முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு மனோநிலையில தான் நீங்க இருக்கக்கூடிய இந்த மைண்ட் செட் ஆனது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படைவாத முஸ்லிம்கள் மத்தியில இன்னைக்கு இப்படி ஒரு மனநிலை என்பது இன்னைக்கு இந்த சம்பல் பகுதிக்குள்ள நடந்த இந்த ஒரு விஷயம் ஏதோ புதுசாக ஒரு நடந்துட்டு இருக்க விஷயமோ இல்ல அந்த பகுதியில் மட்டும்தான் இது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதோ கிடையாது. நீங்க தொடர்ச்சியாக பாருங்க, நாடு முழுக்க எந்த இடத்துல ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறதோ அந்த எந்த இடத்துலையுமே இதை அமல்படுத்த விடுவதில்லை என்ற ஒரு தீர்மானத்துல அவங்க இருக்காங்க. ஏன்னா டெமோக்ரஸியை விட மோபோக்ரஸி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல அதிக நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு கூட்டமாக கூடி அந்த இடத்துல ஒரு பல பிரயோகத்தை பண்ணி அங்க ஒரு கலவரம் மாதிரியான ஒரு சூழலை அப்படி ஏற்படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த அரசும் பணியும் நீதிமன்றமும் பணியும் என்பதில் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பது. அந்த நம்பிக்கையினோட அடிப்படையில் தான் இது நடந்துட்டு இருக்கு. நீங்க சம்பல்ல இன்னைக்கு நடந்த அதே சம்பவம் நீங்க திருப்பூர்ல பாருங்க. திருப்பூர்ல என்ன நடந்துச்சு? கோர்ட் ஆர்டர் பேர்ல தான் அன்னைக்கு அங்க போய் அந்த மசூதியை அவங்க சீல் வைக்க போனாங்க. அங்க என்ன நடந்தது? கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டோம்னு சொல்லி அன்னைக்கு திருப்பூரையே ஸ்தம்பிக்க வைத்தார்கள். நடந்துச்சு. எங்கனாலும் பாருங்களேன், எந்த இடத்துலனாலும் நாடு முழுக்க நீங்க எங்கனாலும் பாருங்க, இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த நாடுகள் அந்த நீதிமன்றமோ இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துக்கலாங்க. திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் மிக தெளிவான அரசாங்கம் நடந்து கொண்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது. ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த அரசாங்கம் மறுக்கிறது. ஏன் அரசாங்கம் மறுக்கிறது? இவங்களுடைய ஓட்டு போயிடும், இவங்க நாளைக்கு அங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இதைதான் கோர்ட்லயும் அவங்க சொல்றாங்க. மத நல்லிணக்கம் எப்படி மத நல்லிணக்கம் கெடும்? ஏன் மத நல்லிணக்கம் கெடணும்? நான் கேட்கிறேன், ஏன் மத நல்லிணக்கம் கெடணும்? இந்துக்கள் அவர்களுடைய வழிபாட்டை அவர்கள் கோவிலுக்குள்ளர செஞ்சுட்டு அங்க ஒரு விளக்கை ஏத்துறதுனால மத நல்லிணக்கம் எப்படிங்க கெடும்? யார் அந்த மத நல்லிணக்கத்தை கெடுப்பாங்க? இதைதான் கோர்ட்டும் கேட்டுச்சு, பதில் இல்லையே. அப்ப அந்த மத நல்லிணக்கத்தை கெடும், அங்க ஒரு கலவரம் உருவாக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இட் மீன்ஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறத விட மோபோக்ரஸி தான் எங்களுடையது, அது நாங்கள் செய்வோம், அது அதுக்கான பலன் எங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இதான் இன்னைக்கு பாருங்க, நீட்டுக்கான பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருந்த போது கூட யோகேந்திர யாதவ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்.
எத்தனை பேர் அதை கவனிச்சு அதை பேசினாங்கன்னு தெரியாது. நம்ம அந்த சமயத்திலேயே சொன்னோம், நான் இப்பயும் சொல்றேன். இனி ஜனநாயகம் என்பது தேர்தல்கள் மூலமாக, நாடாளுமன்றத்தின் மூலமாக கிடைக்க போவதில்லை. தெருவில் தான் இன்னைக்கு ஜனநாயகம் என்பது நீ கிடைக்கும். அப்பனா என்ன, ரோட்ல இறங்கி எல்லாத்துக்கும் நம்ம போராட்டம் நடத்த போறோம். இது யோகேந்திர யாதவ் ஒன்று சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதே ஸ்டேட்மெண்ட் தான் ஹரிபரந்தாமன் பரந்தூர் விவகாரத்துல பேசும்பொழுது பேசினார். அப்ப என்ன மாதிரியான மனநிலையில இன்னைக்கு வந்து இதை கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப இது மாதிரியாக ஒரு கலெக்டிவ், இந்த நாட்டை நாம் வந்து மதிக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் மதிக்கக்கூடாது, நீ ஒன்று சொன்னியா நாங்கள் அதை கேட்க மாட்டோம், வந்தே மாதரம் பாட சொல்றியா நாங்கள் பாட மாட்டோம், எங்களுடைய இஷ்டத்துக்கு தான் நாங்கள் நடந்துக்குவோம், நாங்கள் எங்கே வேணா நாங்கள் மசூதியை நாங்கள் கட்டிப்போம், நீ சொன்னா அதை நான் ஏன் கேட்கணும், இப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு இந்த மொத்த அறிக்கையும் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு திட்டமிட்ட கலவரம், அதற்காக முன்கூட்டியே சதி செய்யப்பட்டது, இத்தனை பேர் அதுல இறந்திருக்காங்க, அதுல காவல்துறையினர் உட்பட பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 4 பேர் இறந்திருக்கிறார்கள், இந்த செய்தி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த கலவரத்தை பத்தி வரும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கலவரத்தை பாஜக தான் வேண்டுமென்றே தூண்டிவிட்டது அப்படின்னு சொல்லி அப்ப அன்னைக்கு விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது வந்து ஒரு திட்டமிட்ட கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதற்காக ஏதாவது விவாதம் நடத்த போறாங்களா இந்த சேனலாவது, இல்ல இதை பத்தி இன்னைக்கு பேச போறாங்களா? அதான் இல்லை. ஆனா அன்னைக்கு இந்த கலவரத்தை இவர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் என்று அரசாங்கம் ஒரு புல்டோசர் நடவடிக்கை எடுத்தால் இது புல்டோசர் அரசு அப்படின்னு இன்னைக்கு நீங்க கூவுனீங்களே. இன்னைக்கு கலவரமே திட்டமிட்டு நடத்தப்பட்டது, அந்த இடத்துல ஆய்வு என்பதையே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிதானே அன்னைக்கு இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அன்னைக்கு சொல்லியிருக்காங்களே. அப்ப இன்னைக்கு அதை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டீங்க? பேசணும்ல. அப்ப அன்னைக்கு அந்த புல்டோசர் நடவடிக்கை கரெக்ட் தான், இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் பண்றவங்கள நமக்கு வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏன் இன்னைக்கு யாரும் எதுவும் பேசல? அப்ப உடனே என்ன தெரியுமா, இப்ப இது வந்துருச்சா, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்து விட்டது, உடனே இப்ப என்ன பண்றது, அடுத்த கட்டமா போறது, இங்க வந்து நாங்கள்லாம் முஸ்லிம்கள் அப்படின்னா நாங்கள்லாம் சிறுபான்மையினர்கள், எங்கள் மேல வேண்டும் என்று அடக்குமுறையை ஏவிடப்படுகிறது, எங்களுக்கு நீதிமன்றம் கூட கிடையாது, துணை கிடையாது, எங்களுக்கு வந்து அரசாங்கமும் துணை நிற்காது, நாங்கள் அம்போ என்று தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு முதல கண்ணீர் விட வேண்டியது. இதை ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே. நீ நேர்மையாக இருந்தால் ஏன் கோர்ட்டு தானே ஆய்வு நடத்துது, கோர்ட்டினுடைய பேர்ல ஒரு குழு வந்து அங்க ஆய்வு நடத்த போறாங்க, அந்த ஆய்வு நடத்தும் பொழுது அந்த ஆய்வினுடைய அறிக்கைகள் வெளியில வரப்போகிறது, அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது, எல்லாம் தான் இருக்கே, எல்லா வாய்ப்பும் தான் இருக்கிறதே. அப்ப ஜனநாயகத்தின்படி நீங்க போகலாமே. பாசிச அரசு அப்படின்னு நீங்க தானே பாசிசம்ன்றீங்க. இப்ப எது பாசிசம்? ஒரு ஆய்வு கூட அந்த இடத்துல நீங்க நடத்தக்கூடாது, அது நீதிமன்றமே உத்தரவிட்டு இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஆய்வு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுடைய கருத்து தான் கரெக்ட், இப்படித்தான் நாங்க தான் இருப்போம், நீ அந்த இடத்துல என்ன இருந்தா அதை பத்தியில எனக்கு கவலை கிடையாது, நான் இந்த இடத்துல மசூதி கட்டியிருக்கேன்னா நான் இந்த மசூதி தான், நீ என்ன சொல்றது அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய யார் அப்ப பாசிசம், யார் அப்ப பாசிசவாதிகள்? அப்ப உடனே பாசிசம் பாயாசம் நீ மத்தவனுக்கு பேசுற, அப்ப யார் உண்மையான பாசிசவாதி? அப்ப இந்த கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்ததே திட்டமிட்டு சதியே நீ தான் கலவரத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்க. அப்ப அந்த கலவரத்தை ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் கலவரத்தினுடைய விளைவுகள் என்பது இருக்கத்தானே செய்யும். ஆனா இது என்ன இப்ப இங்க கட்டமைக்கப்படுதுன்னா, இந்த மாதிரி இந்த நாட்டுல வந்து பல கலவரங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது, வெள்ளக்காரன் காலத்துல தொட்டு இந்த நாட்டுல பல கலவரங்கள். ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு இங்க வந்து ஒரு ராம ஜென்ம பூமினால ஒரு கலவரம் வந்தது, இல்ல இங்க வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தினால கலவரம் வந்தது கிடையாது. வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இங்க கலவரங்கள் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா அந்த ஒரு கலவரத்தையும் இங்கே தோற்றுவிக்கிறது யாரு? இந்த கலவரம் எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது? ஆனா கடைசியா என்ன சொல்ல வேண்டியது, இந்து முஸ்லிம் கலவரம். ஏன் அப்படி சொல்ற? உடனே இந்துக்கள் பக்கம் 10 பேர் மேல கேச போடு. ஏன் அப்படின்னா இங்கு இந்துக்களும் ஒரு கலவரவாதிகள் தான் அப்படி என்பதை ஒரு நீங்க நிரூபிக்கணும், அதை ஈக்குவலைஸ் பண்ணணும். இதை நீங்க வந்து ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் ஏதோ நம்ம ஏதோ சங்கத்துக்காரங்க, இப்ப இந்த RSS சங்கி நம்மள எல்லாம் திட்டுவாங்க, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்தாலே ஏதோ நம்ம
ஆர்எஸ்எஸ் சங்கிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு திரியிறாங்க, இல்லை ஒரு பார்ப்பன கும்பல் இதையெல்லாம் பேசுகிறது அப்படின்லாம் நம்மளை இப்போ கமெண்ட்ல திட்ட போறாங்க, இப்படிதான் திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நாம சொல்லலை. அந்த ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ்ங்கிற புஸ்தகத்துல அதில் படிச்சோம்னா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து நடந்த கலவரங்கள், ஒரு கலவரங்களும் எப்படி நடந்தது, அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டது யார், யாரால் அந்த கலவரம் தோற்றுவிக்கப்பட்டது, எப்படி அந்த கலவரம் போச்சு, என்னென்ன எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், என்னென்ன மாதிரியான வழக்குகள் வந்தன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. யாருக்காவது முடிஞ்சிச்சுன்னா அந்த புக்கை வாங்கி நான் படிச்சு பாருங்க, ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் அப்படிங்கிற புக்கு. அதை தெரியும், டீட்டெயிலாக இருக்கும் அதில். இது நம்ம நாட்டில் ஒரு தொடர்கதையாக இது நடந்து கொண்டிருக்கிறது இதில். அதனால இன்னைக்கு கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த ஆய்வு என்பது மிக சரியானது. இது ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நடந்த விஷயம் கிடையாது. இதை அடிப்படைவாதத்தை மையமாக வைத்து, இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தை திணித்து இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கோ இல்லை நீதிமன்றத்திற்கோ கட்டுப்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் இது நடத்துகிறது. இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் நேரத்தில் அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரியான அடிப்படைவாத சித்தாந்தங்களை மையமாக கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கே ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி தமிழகத்துல இன்னைக்கு காயிதே மில்லத்தின் பேர்ல விருது வழங்கப்பட வேண்டும், அரசாங்க விருதுன்னு சொல்லி இன்னைக்கு விஜய் உத்தரவிட்டிருக்காரோ, அது போல ஒரு அரசியல் தலைவர்களும் இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளையும் அடிப்படைவாத முஸ்லிம்களையுமே அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு தொடர்கதையாகி கொண்டிருக்கு. இது இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். கோர்ட்டினுடைய இந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க கூடியது. இந்த ரிப்போர்ட் என்பது இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனராக இன்னைக்கு அனைவருக்கும் இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுக்கான விவாதங்களை இன்னைக்கு ஏன் ஊடகங்கள் நடத்தவில்லை என்ற கேள்விதான் நம் முன்னாடி எழுகின்றது. ஏன்னா சர்வசாதாரணமா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் பேர்ல இவர்கள் குற்றத்தை சுமத்துபவர்கள் இப்போ ஒரு உண்மையான அறிக்கை வந்தோடனே இப்ப இந்த அறிக்கையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுதான் இவங்க சொல்ல போறாங்க, சொல்லிட்டும் இருக்காங்க. ஏன்னா இந்த அறிக்கையை நாங்க ஏற்றுக்க முடியாது, இதுக்கு நாங்க மேல அப்பீல் போகிறோம். ஏன்னா இது செய்த தவறை நாங்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ள போவதில்லை, நாங்க செஞ்சதுதான் சரி என்கக்கூடிய மனோபாவத்தில்கிட்ட நம்ம இந்த சித்தாந்தத்தை உடைக்காத வரை இதற்கு நம்மளால் தீர்வு காண முடியாது. அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஒரு கடுமையான நடவடிக்கை மட்டுமே இதை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறு. அதே நேரத்துல இவங்களை ப்ரொஜெக்ட் பண்றதையும் இந்த அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் என்பதே நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது.